ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அன்பின் வார்த்தைகள் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? நன்றாக இருக்கின்றீர்களா? இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 7வது திருவசனம். உன் அவமானத்திற்கு பதிலாக, உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு நன்மைகளை தருகிறார். எந்தெந்த இடத்திலே அவமானப்பட்டு, எந்தெந்த இடத்திலே கண்ணீர் வடித்து, எந்தெந்த இடத்திலே தலை குனிந்து, எந்தெந்த இடத்திலே தள்ளப்பட்டு, எங்கே உதாசனப்படுத்தி உங்கள் தலை குனிந்து நின்றீர்களோ அதே இடத்திலே ஆண்டவர் உங்கள் தலைகளை உயர்த்தப் போகிறார். உங்கள் அவமானத்துக்கு பதிலாக, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக வெட்கப்பட்ட இடத்திலே தலையை உயர்த்துவார். நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் பற்றி பிடிக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவர் சமூகத்திலே மாத்திரம் காத்திருக்க வேண்டும். அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு அருமையான வெளிநாட்டிலிருந்து ஒரு சகோதரர் கடந்த ஆண்டு என்னை சந்திக்கும்படியாக வந்திருந்தார். அவர் விதமாக சொன்னார், என்னோடு இருக்கிற அனைவரும் ப்ரமோஷன் ஆகி போய்விட்டார்கள், எனக்கு இன்னும் ப்ரமோஷனே கிடைக்கவில்லை. நான் இருந்த இடத்தில் இருக்கிறேன், ப்ரமோஷனுக்கான தகுதிகள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் எனக்கு ப்ரமோஷன் இல்லை. நான் அவரிடத்தில் இவ்விதமாக சொன்னேன், ஆண்டவரை மாற்றும் பிடித்து கொள்ளுங்கள், ஆண்டவரை மட்டும் அனுதினமும் சந்தியுங்கள், வேதத்தை நேசித்து வாசியுங்கள், ஆண்டவர் 2 மடங்கு நன்மைகளை தருவார் என்று சொன்னேன். கடந்த மாதத்திலே அவர் மறுபடியும் இந்தியாவுக்கு வந்திருந்தவர், தூத்துக்குடி பட்டணத்தில் வந்திருந்தவர் என்னை சந்திக்கும்படியாக வந்தார். அவர்கள் இவ்விதமாக சொன்னார்கள், 2 நன்மைகளை கொடுத்தார். எப்படி தெரியுமா? இரட்டிப்பான ப்ரமோஷனை கொடுத்திருக்கிறான். நான் நம்ப முடியாத அளவுக்கு அவர்கள் பேசின காரியம் இருந்தது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாம் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு வர வேண்டும் என்று சொன்னால், யோபு பக்தனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் சரீரத்திலே பாடுகளோடு, குடும்பத்திலே கண்ணீரோடு, எல்லாவற்றையும் இழந்து நின்றபோது கூட ஆண்டவரை குறித்து தூசிக்காமல் ஆண்டவரை மாத்திரம் பற்றி பிடித்தார். தன்னை தேடி தேற்றும்படியாய் வந்த நண்பர்கள் கூட அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். தன்னுடைய மனைவி கூட தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்ல அளவுக்கு அவள் பேசினார். ஆனால் அவரோ நன்மை பெற்ற ஆண்டவரிடத்தில் நாம் தீமைகளை பெறக்கூடாதோ, ஆண்டவரை மாத்திரம் பற்றி பிடித்தார். ஆம், எனக்கு அருமையானவளே, அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யோபுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று சொல்லி 42ஆம் அதிகாரத்தில் யோபின் புத்தகத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? 2 மடங்கு எலிசாவுக்கு 2 மடங்கான அபிஷேகத்தை எலியா மூலமாய் கொடுத்தார். இன்றைக்கும் 2 மடங்கு நன்மைகளை கொடுக்க போகிறார், 2 மடங்கு கொடுக்க போகிறார். எதெல்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு திருப்பி கொடுக்கிறார். சத்துருவானவன் தடை பண்ணி வைத்திருந்த எல்லா தடைகளும் உடைத்திருந்து ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் கரத்திலே கொடுக்க போகிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? வேதத்தை வாசியுங்கள், அனுதினமும் ஆண்டவரை சந்தியுங்கள், ஆண்டவர் சமூகத்தில் காலை வேளையில் எழுந்து செபியுங்கள். ஜெபம் செய்யவாய் மாறும். 2 மடங்கு நன்மை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்க போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான இந்த வேலைக்காய்மை சூத்தரிக்கிறோம். ஆண்டவரே, 2 மடங்கு நன்மைகளை அவமானப்பட்ட இடங்களிலே கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தெய்வத்தின் வல்லமை அது ஒவ்வொருவருக்கும் வெளிப்படட்டும். இதை காண்கின்ற கேட்கின்ற ஒவ்வொரு ஜனத்திற்கும் வெளிப்படுவீராக. அவர்கள் தலைகளை சுலசுகளை உயர்த்தி ஆசீர்வதியும், அவள் கண்ணீரை துடைத்து களிப்பாய் மாற்றும் ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும். ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. God bless you.